அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். விவிலிய பைபிள்ல விவிலியத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விவிலிய மாந்தர் அப்படின்னா யாரு? யார்? திருப்பாடல்கள். இதுல விவிலிய இதுக்கு சாப்டர் கேட்கல. ஒரு ஓகே, மாந்தர், அதாவது ஒரு மாந்தர்னா யாராவது ஒருத்தர். மத்தேயு. பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாடுல எத்தனை கேள்விடா கேட்பேன். அதுதான் சாமுவேல். நான் என்னன்னா ஒருவேளை சாலமோன் அப்படின்னு ஒருவேளை ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா கூட இன்னொரு கேள்வி. அதான் நினைச்சேன், நல்ல தப்பிச்சுக்கிட்டேன். சாமுவேல்னு சொல்லி தப்பிச்சிட்டீங்க. ஆக்சுவலா சாலமோன் வந்து கடவுள்கிட்ட வந்து என்ன கேட்டாரு? ஞானம் வேண்டும், எனக்கு அது வேணுமா இது வேணும், எனக்கு ஞானம், நான் மக்களை நல்வழி நடத்துறதுக்கு ஞானத்தை கொடுத்தா போதும். அப்போ அவர் எல்லாமே என்ன பண்ணார்? பெற்றுக்கொண்டார். ஸோ அப்போ அந்த ஞானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ஒருத்தர் என்ன பண்றாரு, இதை கேள்விப்பட்டுட்டு ஒரு நாள் ஃபாதர் வச்ச பூசையில் இந்த சாலமோனை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபாதர் கேட்டரிங் பூசையில் சொல்லியிருக்காரு. இதை கேட்டுக்கிட்ட ஒருத்தர், அப்போ ஞானம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும், அப்போ அந்த ஞானம் எங்கே கிடைக்கும்? ஓகேவா, சரின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணுவோம், பங்கு தந்தையிட்டே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் அன்னைக்கு பிரசங்க வச்சு போன ஃபாதர் சாப்பிட போன நேரத்தில் அவரை போட்டு கதவை தட்டி அவர் வந்து எனக்கு ஞானம் வேணும், நான் ஞானத்தை எப்படி பெற்றுக்கொள்வது, எனக்கு கடையில விற்குதுன்னு கேட்கல, ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், ஞானத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர்னு. அவர் ஞாயிற்றுக்கிழமை அப்பதான் எல்லா வேலையும் முடிச்சு போய் சாப்பிட போய் உட்காந்த மனுஷன். அவர்கிட்ட போய் சாப்பிட உட்காந்துட்டு நம்மகிட்ட வந்து பசியோட சாப்பிட உட்காந்து யாராவது கேட்டால் நமக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். அவர் அது மாதிரி லைட்டா டென்ஷனா வந்து காட்டிக்க முடியாதுல்ல. அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, 2 விஷயம் பண்ணணும்பா. ஒண்ணு, டெய்லி ஒரு மந்திரம் சொல்லணும், இன்னொன்னு டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படின்னாராம். உடனே இவன் கேட்டானா, ஐயா ஃபாதர் வாழைப்பழம் வந்து பூவம்பழம் சாப்பிடணுமா இல்ல ரஸ்தாளி சாப்பிடணுமா? ஃபாதர் சொன்னாரா, டேய் என்ன மந்திரம் சொல்லணும்னு கேட்டிருந்தாவது உனக்கு ஞானம் கிடைக்கிறக்கான கொஞ்சமாவது இருந்துச்சு. அந்த ஒரு மந்திரம் சொன்னதை பத்தி கண்டுக்கவே இல்லாம அவர் என்ன சொன்னார், ஒரு மந்திரம் சொல்லணும், ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும்னு. மந்திரத்தை தூரத்தில் வச்சுட்டு பழம் ரஸ்தாளி சாப்பிடணுமா இல்ல பூவம்பழம் சாப்பிடணுமா, அப்புறம் அவருக்கு எங்க ஞானம் கிடைக்கும். அதுதான். ஸோ அப்போ நமக்கு எது வேணுமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். பெரும்பாலான நேரங்கள் நம்ம முன்னாடி என்ன அப்படின்னா, அந்த சாப்பாடு ஒரு சில விஷயம் வச்சா சாப்பாடு தான் நம்ம என்ன பண்றோம், தேர்ந்தெடுப்போம். எது வேண்டுமோ அதை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.